Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். உலகக்கோப்பையை தட்டி தூக்கிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி அபாரம். பிரதமர் முதலமைச்சர் அணிக்கு வாழ்த்து. பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டம். வரும் 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. ஆபரேஷன் சிந்தூருக்கு மீண்டும் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி உறுதி. பாகிஸ்தான் ஏதேனும் கோழைத்தனமாக செய்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. வெற்றிகரமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது CMS-03 செயற்கைக்கோள். 5 ஆண்டுகளில் 50 விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த பிரதமர் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை பனையூரில் இன்று CBI விசாரணை. தவேக நிர்வாகிகளிடம் சம்பவம் குறித்து கேட்டறிய நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். உலக கிரிக்கெட் கோப்பையை முதல் முறையாக வென்று இந்திய மகளிர் அணி புதிய வரலாறு படைத்துள்ளது. நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 52 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. 87 ரன்களையும் எடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஷபாலி வர்மா ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்திய அணிக்கு 38 கோடியே 78 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவிற்கு 19 கோடியே 88 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இந்திய அணிக்கு ஜெய்ஷா கோப்பையை வழங்கினார். ஆட்டத்தின் போக்கை மாற்றிய தீப்தி வர்மா தொடர் நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வென்றதை நாடே கொண்டாடி மகிழ்கிறது. பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடினர். இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்த வரலாற்று வெற்றியானது பல எதிர்கால சாம்பியன்களை விளையாட்டில் ஈடுபடுத்த ஊக்குவிக்கும் என தெரிவித்தார். மேலும் தொடர் முழுவதும் இந்திய அணியினர் சிறப்பாகவும் உறுதியாகவும் செயல்பட்டதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த வெற்றி லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஊக்கமாக அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் மகளிர் போட்டியில் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியானது பல தலைமுறைகளை பெரிதாக கனவு காணவும் தைரியமாக விளையாடவும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மகளிர் அணியின் வெற்றி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக EPS புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் நடிகர் விஜய், அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அங்கு வரும் 6ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு நாளை பிரச்சாரம் ஓய்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, நிதிஷ்குமார், தேஜஸ்வி ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. CMS-03 செயற்கைக்கோள் திட்டமிட்ட நேரத்தில் புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 50 விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜயுடன் ஒருவேளை கூட்டணி அமைத்து EPS வெற்றி பெற்றால் விஜயை காலி செய்து விடுவார் என TTV தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் EPS-ஐ கடுமையாக சாடினார். அரசியல் ரீதியாக EPS-ஐ TTV தினகரன் கடுமையாக விமர்சித்து வருகிறார். செங்கோட்டையனை நீக்கியதற்கும் அவர் EPS-க்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படையினர் நள்ளிரவில் கைது செய்துள்ளனர். 4 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை நடுக்கடலில் சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் நடவடிக்கை தொடர்கதையாகிவிட்டது. இதை தடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர்.
தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலமுறை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.